உதறாத பின்ன இவன் சரியான பயந்தாங்குழியாச்சே. இப்போ உனக்கு உதறுதா? Video by visualsitu-blogspot.com. எல்லாத்தையா திங்கிற? எந்த கணம் கணக்குற? உன்னோட உருவத்தை பார்த்து பயந்துதான் குதிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். என்னாச்சு உங்களுக்கு? நீங்க யாரு? என்னோட பேரு சித். அஸ்வத்தாமாவும் அவனுடைய படைகளும் சேர்ந்து என்னோட நண்பர்களை பாலையில மறுபடியும் பயக்கப்பட்டு விழுந்துட்டாரு. அதுக்கு அதான் ஒழுங்கா பல்லு வளர்க்குன்ன. ஏய் பாலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்ன பண்ற? லேப்டாப் நோண்டிட்டு இருக்கியா? டாலி எப்படி இருக்கு? என்னோட குட்டி பெட்டான அந்த ஆமியை கவனிக்கிறியா இல்லையா? உன் பாட்டி எப்படி இருக்காங்க? உன்கிட்ட மொக்க போடுறாங்க போல இருக்கு. என்ன இவன் போனை வச்சுட்டான்? லொடன் பேசினா எல்லாரும் அப்படிதான் கட் பண்ணுவாங்க. கொஞ்சம் வாய் மூடு. அஸ்வத்தாமா புராணத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்னு பாலா சொன்னா. அவனுக்கு அழிவுன்றதே கிடையாதான். இதோ இந்த ரூட்டை பாத்தீங்களா? இந்த பக்கமா போனா பாலி நகருக்கு போயிடலாம். நம்ம அங்கிருந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கலாம். நான் மட்டும் அந்த அசுசோமனை பார்த்தேன், அவ்வளவுதான். முதல்ல நீ பேரை கரெக்டா சொல்லு. அவர் பேர் அஸ்வத்தாமா. ஓகே மொக்க பாட்டி. அஸ்வத்தாமா போதுமா? அவன் மட்டும் என் கையில மாட்டினான்னு வச்சுக்க, அவனை தக்காளி மாதிரி நசுக்கு தூக்கி எறிஞ்சிருவேன். அது ஒண்ணு ஈஸியான வேலை இல்ல. நீ நினைக்கிற மாதிரி அஸ்வத்தாமா ரொம்ப சாதாரண ஆள் கிடையாது. இது வரைக்கும் அவனை யாரும் ஜெயிச்சது இல்லையா? அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்கிட்ட தோத்துதான் ஓடணும். அஸ்வத்தாமா, பாலி நகர், என்னுடைய எல்லா நண்பர்களும் அங்க. சரியா போச்சு. இவர் ஏன் தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி அதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு? டயலாக மாத்துங்க சார். ஹலோ, எந்திரிங்க. அங்கிள், இங்க இருந்து பாலி நகர் எவ்வளவு தூரம்? வந்தாச்சுமா. உனக்கு ரொம்ப போர் அடிக்குதா? ஆமா அங்கிள், ராஜ் இருக்கால, போர் அடிக்காம இருக்குமா? நான் எங்க இருக்கேன்? உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம பாலி நகருக்கு போயிட்டு இருக்கோம். பாலி நகருக்கா? நிறுத்துங்க, தயவு செஞ்சு என்ன அங்க கூட்டிட்டு போகாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் மறுபடியும் அந்த இடத்துக்கு போக விரும்பல. நான் சாக விரும்பல. ரிலாக்ஸ், பயப்படாதீங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நாங்க இருக்கோம்ல, கவலைப்படாம வாங்க. ஆமா, நடுங்காதீங்க. நான் இருக்கிற வரைக்கும் உங்க தலைமுடிய கூட யாரும் டச் பண்ண முடியாது. சரி, என்னாச்சு? ஏன் இப்படி பயந்து நடுங்குறீங்க? பாலி நகர் பேரை கேட்டாலே அப்படியே தலையில கை வச்சு ஓன அழுவுறீங்க. ஆமா, இந்த அஸ்வத்தாமா யாரு? என்னோட பேர் சித்தார்த். நான் ஒரு மவுண்டேனியர். 2 நாளைக்கு முன்னாடி என் நண்பர்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு பாலி நகருக்கு போயிருந்தேன். அங்க எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. பாலி நகரோட நிலப்பரப்பு பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. அதனால நானும் என் நண்பர்களும் அன்னைக்கு நைட் அங்கே தங்கிட்டு மறுநாள் காலையில மலை உச்சிக்கு போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்க எல்லாருமே அன்னைக்கு ராத்திரி ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், உற்சாகத்துல இருந்தோம். ஜாலியா ஆடி பாடினதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்க இடத்துக்கு போய் படுத்துக்கிட்டோம். பாதி ராத்திரியில திடீர்னு எனக்கு தாகம் எடுத்தது. அதனால பக்கத்துல இருக்கிற நதியில தண்ணி குடிக்கலான்னு போனேன். திடீர்னு கேம்ப்ல இருக்கிற என் நண்பர்களை எல்லாம் அலற சத்தம் எனக்கு கேட்டது. நான் மறைஞ்சிருந்து என்ன நடக்குதுன்னு கவனிச்சேன். அப்பதான் மனித தோற்றத்துல இருந்த மிருகங்கள் எல்லாம் என் நண்பர்களை பிடிக்கிறத பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்கள கட்டி தூக்கிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரும் அஸ்வத்தாமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் பயத்துல நடுங்கி போய் அங்கேந்து எப்படியாவது தப்பிச்சு ஓட பார்த்தேன். ஆனா அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தன் என்ன பார்த்துட்டான். நான் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள தொடர்ந்து ஓட ஆரம்பிச்சேன். ஆனா அந்த ராட்சசன் ரொம்ப வேகமா என்ன துரத்திட்டு வந்தான். ஒரு பெரிய பள்ளத்தாக்கு வந்ததுனால அதுக்கு மேல என்னால ஓட முடியல. அங்கிருந்த ஒரு கல்லை எடுத்து அந்த ராட்சசனை தாக்குனேன். அப்பாடா, தப்பிச்சோன்னு நினைக்கும் போது என் கால் தவறி பள்ளத்தாக்குல விழுந்துட்டேன். மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது நதிக்கரையில இருக்கிறது தெரிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, எப்படி உங்களை சந்திச்சேன், எந்த விவரமும் எனக்கு ஞாபகத்துல இல்ல. நீங்க எதுக்காகவும் டென்ஷன் ஆகாதீங்க. நாம இந்த இடத்தை விட்டு உங்க நண்பர்களோட தான் கிளம்புறோம். ஓகே? அன்னைக்கு ராத்திரி நானும் என்னோட நண்பர்களும் இங்கதான் தங்கி இருந்தோம். அப்பா, நானும் மீராவும் பக்கத்துல உள்ள ஊர்ல போய் தேடி பாக்குறோம்.
சரி போங்க, ஆனா 2 பேரும் ஜாக்கிரதையா இருக்கணும். வா மீரா. சரி போ. ராஜ், யாரோ நம்மள கவனிக்கிற மாதிரியே இருக்கு. பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் உன்னோட கற்பனை தான். வா. ராஜ், இப்ப என்ன பண்றது? ராட்சசங்கள நம்மள சுத்தி வளைச்சிட்டாங்க. சீக்கிரமா ஏதாவது பண்ணு. எங்கெல்லாம் நடக்குதோ தவறு, அங்க வந்து நிப்பா இந்த ஃபயர் பவர். என் கண்ணுல தெரியுதா ஃபயரு? இந்த சூப்பர் சூரிய சுட்டரிக்கிறத பாக்குறியா? இப்போ ஃபயர் பவர் ஸ்பெஷல். திகிலுதுனா நாங்க திகிலாடுவோம். ராஜ், அவங்க எல்லாரும் நம்மள சுத்தி வளைச்சிட்டாங்க. சீக்கிரமா ஏதாவது பண்ணு, இல்லனா மாட்டிப்போம். கிட்ட வந்துட்டாங்க. இவங்க சர்க்கிள்ல சர்க்கஸ் காட்டுறதுக்குள்ள நீ சைக்கிள் கேப்ல எஸ்கேப் ஆயிடு மீரா. சீக்கிரமா உடனே இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லணும். இப்ப நாம என்ன செய்யறது? சரி, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. இதுகளை பார்த்தாலே இருக்கிற கொஞ்ச நெஞ்ச தைரியமும் போயிடுது. இந்த மாதிரி நேரத்துல தான் புத்திசாலித்தனமா செயல்படணும். Video by vishwasitu.blogspot.com. அப்பா, ரோஷன் அங்கிள், சார். அப்பா, சார், நீங்க எங்க இருக்கீங்க? ரோஷன் அங்கிள். என்னாச்சு? அப்பா, அப்பா, உங்களுக்கு என்னாச்சுப்பா? ராஜ், ராஜ், நம்ம உடனே இங்க இருந்து தப்பிச்சாகணும். அந்த ராட்சசங்க நம்மள சுத்தி வளைச்சிட்டாங்க. எதையும் சமாளிப்பேன் நேக்கா. எதிரிய ஓட ஓட விரட்டுவண்டா இந்த காக்கா. என்னடா லுக்கு, நான் வந்துட்டேடா பேக்கு. இனிமே இருக்கவே இருக்காதுடா உங்களுக்கு பேக்கு. எங்க அப்பாவை சிலையா மாத்தினவன் எவன்டா? அவனை தூக்கி போட்டு மிதிப்பேன்டா. இந்தா பாக்கிக்க. இந்தா பின்னாடி பாரு ராஜ். பாலக்கா பச்சி உன் கை கால பிச்சி ஆக்கிடுவே குச்சி. முதல்ல இங்க இருந்து பறந்துரு, அப்புறமா அடிக்கலாம். ஏதோ நீ சொல்ற, அத நான் கேக்குறேன். ஹே, அங்க பாரு. அங்க தங்கியிருக்கவங்களுக்கு கண்டிப்பா அசுத்தமா பத்தி தெரிஞ்சிருக்கும். சீக்கிரமா அங்க போ. சீக்கிரம் போ. மீரா, நான் பறப்பேன் ஜோரா. நான் என்ன உன் டிரைவரா? இப்ப இறங்குறேன் பாரு, அது குதிரா. எந்திரிக்க மாட்டியா? நான் என்ன சோஃபாவா இல்ல பெட்டா? எத்தனை தடவை சொல்றது, சாப்பிடுறத குறை உடம்பு குறையுன்னு. நான் சாப்பிடுறது
அந்த வேலையை பார்க்கலாம். யார் அது? வணக்கம், என் பேரு மீரா. இது என்னோட ஃப்ரெண்ட் ராஜ். அஸ்வத்தம்மாங்கிற ராட்சசன் எங்களை விரட்டிட்டு இருக்கான். அவன் கிட்ட இருந்து எங்க உயிரை காப்பாத்தி இங்க ஓடி வந்திருக்கோம். வர வழியில உங்க வீடு தென்பட்டுச்சு, அதான் வந்தோம். சீக்கிரம் உள்ள வாங்க. அவன் ஆளுங்க காட்டுல எங்க பார்த்தாலும் இருக்காங்க. மாட்டிக்க போறீங்க. வணக்கம் தாத்தா. வணக்கம் தாத்தா. நல்லா இருங்க பசங்களா. இவர் என்னோட கணவர் காசிநாத். என் பேரு கஸ்தூரி பாய். பாட்டி, தாத்தா, அஸ்வத்தம்மா பத்தியும் அவனோட ராட்சசங்களை பத்தியும் உங்களுக்கு தெரியுமா? நான் என்னத்த சொல்றதுமா? அந்த ராட்சசனை பத்தியும் அவன் பண்ண கொடுமைகளை பத்தியும் நான் எப்படியே வாயால சொல்லுவேன். பசங்களா, சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பாலை நகரத்துல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சரியா 10 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் அஸ்வத்தாமாவோட ஆளுங்க வந்து இந்த கிராமத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருமா சேர்ந்து 1000 வருஷமா கல்லறையில இருந்த அஸ்வத்தாமாவை உயிர் தழ வச்சிட்டாங்க. அந்த நிமிஷத்துல இருந்து இந்த கிராமமே கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சிடுச்சு. அது மட்டும் இல்ல, எங்களோட ஒரே பையனான பரசுராமனை கூட தன்னோட சக்தியை பயன்படுத்தி ராட்சசனா மாத்திட்டான். அந்த அஸ்வத்தாமாவை யார் நேருக்கு நேரா நின்னு பார்த்தாலும் அவங்க பார்வை பறி போயிடுமா. அந்த அஸ்வத்தாமாவை யாராலையும் அழிக்க முடியாதான். அப்படியே அவனை யாராவது அழிக்க நினைச்சாலும் அவனோட ஒவ்வொரு துளி ரத்தத்தில இருந்தும் புது புது ராட்சசங்க உருவாவாங்களாம். அவனை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மொத்த கிராமத்திலேயே நாங்க மட்டும்தான் இப்ப உயிரோட இருக்கோம். எங்களுக்கு பார்வை இல்லைங்கிறதுனாலதான் உயிரோட விட்டுருக்கான். எங்களால அவனுக்கு ஆபத்து இல்லைன்னுதான் அஸ்வத்தாமனும் அந்த ராட்சசனுங்களும் எங்களை விட்டு வச்சிருக்காங்க. ஓ அப்படியா? சரி, அந்த அஸ்வத்தாமாவை எப்படி அழிக்கிறது? ஆமா, சொல்லுங்க தாத்தா. அதுக்கு ஏதாவது வழி இருக்குமே. நாங்க சீக்கிரமா ரோஷன் அங்கிள், சிட், அப்புறம் உங்க பையன், மக்களை எல்லாரையும் காப்பாத்தி ஆகணும். அவங்க எத்தனை பேர் இருந்தாங்க? அது வந்து அவங்க 2 பேர் இருந்தாங்க. அதுல ஒண்ணு ஆணு ஒண்ணு பொண்ணு. அவங்க 2 பேரு, நீங்க 3 பேரு. அப்படி இருந்தும் அவங்கள சிறப்பிடிக்க முடியலன்னு சொல்றீங்க. இப்படி தோத்துட்டு போய் வர்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? எங்கேயாவது ஓடி இருக்கணும். இந்த காரியத்துக்கு என்ன தண்டனைன்னு தெரியும்ல? என்னோட படையில கோழைங்களுக்கு இடமே கிடையாது. வீரர்களுக்கு மட்டும்தான் இடம். உங்க 3 பேரோட கோழத்தனத்தால இப்ப என்னோட படைக்கு பெருத்த கேவலம் ஏற்பட்டுடுச்சு. இதுக்கு என்ன தண்டனைன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல? இல்ல எஜமா, நாங்க ஏற்கனவே உங்களை பார்த்து பயத்துல உறைஞ்சு போயிட்டோம். கொடுத்த வேலையை செய்யாத நீங்க உறைஞ்சுதாண்டா போகணும். எல்லாரும் கவனமா கேளுங்க. அந்த பொடி பயல புடிச்சு என்கிட்ட நீங்க கொண்டு வந்து ஒப்படைக்கல, உங்க எல்லாருக்கும் இதே நிலைமைதான் ஏற்படும். உனக்கு ஏதாவது யோசனை தோணுதா? நம்ம என்ன பண்ணலாம்? மீரா, எனக்கு ஒண்ணு தோணுது. அவனோட வீரர்களை நம்ம நேருக்கு நேரா சமாளிக்கலாம். ஆனா அந்த அஸ்வத்தாமாவை முதுகுக்கு பின்னாடி இருந்துதான் தாக்க முடியும். இந்த மாதிரி ஐடியா கொடுக்கறதுக்கு ஈஸி. ஆனா மறந்துடாத, தப்பி தவறி அவன் கண்ணை நீ பாத்துட்ட, அப்புறம் எங்க செலவே இல்லாம உனக்கு செலதான். இத பாருங்க, அஸ்வத்தாமாவோட கோட்டை கிழக்குல இருக்கிற ஒரு பெரிய மலை அடிவாரத்துல தான் இருக்கு. இருங்க வரேன். என்ன இது? இது என் பையன் பரசுராமனோடது. இத பயன்படுத்தினா அவனோட கோட்டைக்குள்ள நீங்க ரொம்ப சுலபமா நுழைஞ்சிடலாம். இதுக்கு மேல என்ன வேணும்? வா மீரா, இப்பவே கிளம்பலாம். ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க. நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க பசங்க. நீங்க எங்க எஜமான சந்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சக்தி வாய்ந்த அஸ்வத்தாமாவை சந்திக்க போறீங்க. உங்க புத்திசாலித்தனத்தை காட்டலாம்னு நினைக்காதீங்க. பேசாம என் கூட வாங்க. வாழ ஆட்டினீங்க, ஒட்ட நறுக்கிடுவேன்.
எங்க போனா? இப்போ நாம அவனை தேட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா இந்த பொண்ணு நம்ம பிடியில தானே இருக்கா. இவளை தேடிக்கிட்டு அவன் தன்னால வருவான். சீக்கிரம் வாங்க, நம்ம திறமசாலிங்க தாங்கிறத எஜமானுக்கு புரிய வைக்கலாம். அந்த பையன் எங்க? பதில் சொல்லு, தூங்காத. எஜமான், நாங்க அந்த பையனையும் தான் கைது பண்ணோம். திடீர்னு அவன் எப்படி மாயமா மறைஞ்சான்னு தெரியல. எனக்கு காரணம் சொன்னா பிடிக்காது. அவனை கண்டுபிடிக்கிற வர இந்த பொண்ணோட அழகான பார்வையை நான் பறிக்க போறேன். வேண்டாம் வேண்டாம், நீ சம்பந்த பேட்டி என்கிட்டயே இருந்திருக்கலாம். டேய் ராஜ், என்னடா பண்ற? போலீஸ் மாதிரி கடைசில தான் வருவியோ? இனிமே உன்னை காப்பாத்த யாராலையும் முடியாது. ஏடா அஸ்வத்தாமா, ஒரு குட்டி பொண்ணுகிட்டே உன் வீரத்தை காமிக்கிற? தைரியம் இருந்தா எங்கிட்ட மோதல. யாரோ அத்துமீறி என் கோட்டைக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அவங்க எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிங்க. கிடைச்சா தூக்கிட்டு வந்து என்கிட்ட ஒப்படைங்க. அவனை நான் தான் அழிக்கணும், சிலையாக்கணும், அவன் கண்ணை பறிக்கணும். போங்க. மீரா, வந்துட்டியாடா சூப்பர் ஹீரோ. முழிக்காதடா மூட்டை கண்ணா. அஸ்வத்தாமாவை அழிக்க முடியாதுன்னு பம்பிட்டியா நீ? இந்த புள்ள உன் வாய் கொழுப்புக்கு தான் அஸ்வத்தாமன் தூக்கி ஜெயில போட்டாம்ல, அவனுக்கு போய் நன்றியை சொல்லிட்டு வரேன். நான் சும்மா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்னை இங்க இருந்து எப்படியாவது காப்பாத்து. அப்படி வா வலிக்கு. இந்த குஸ்தி பாண்டி குள்ளமா இருக்குன்னு தப்பு கணக்க போடாதல. நான் பாக்குறதுக்கு எலியா இருந்தாலும் பாஞ்சு புலியா மாறிடுவோம்ல. போதும் போதும், முக்கு போட்டது போதும், சீக்கிரம் வா. ரோஷன் அங்கிள், சீடு, அப்புறம் கிராமத்து மக்கள் எல்லாம் காப்பாத்தியாகணும். Video by visualsitu-blogspot.com. அந்த பையனும் பொண்ணும் சிறையில இருந்து தப்பிச்சிட்டாங்க. அவங்கள கண்டுபிடிக்கணும். அந்த பையன் மட்டும் என் கையில சிக்கல, என்னுடைய சக்திகள் எதுவும் முழுமையடையாது. தட்டுல வருவேன், பட்டுல கொடுப்பேன். நான் தான் கொம்பேறி மூக்க. ராஜ், நீ உன் கண்ணை மூடிக்கோ. உனக்கு இருக்க வேற ஏதாவது திறமையை பயன்படுத்து. அப்படி பண்ணி அஸ்வத்தாமாவோட சக்தியை உன் பக்கம் இழுக்க பாரு. அவ சத்தத்தை கேளு. அவனை எப்படியாவது அழிச்சிட்டு தான் நாம இங்க இருந்து போகணும். இல்லன்னா நாம இங்க இருந்து தப்பிக்க முடியாது. நான் தான் உங்க பண்டா கும்பேரி முக்கண்டா என்கிட்ட மோதுறான். நான் உனக்கு யமண்டா. அசோத்தமாவது அச்சு வெள்ளமாவது. போங்கடா போங்க. நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, என்னை எதுவும் செய்ய முடியாது. என்னோட ஒவ்வொரு துளி ரத்தத்திலிருந்தும் புது எதிரி உருவாகும். இன்னைக்கு உன்னோட அழிவு என் கையில தான். ஒரு காது பக்கம் கொய்யுங்குது. சாரி ராஜ், இப்ப நம்ம அவங்க கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டோம். அவ சொன்ன மாதிரி எல்லா பக்கத்துல இருந்து ராட்சசங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப யோசிக்காத, மூளை குழம்பிட போகுது. ராஜ், நீ உங்களை சமாளி. நான் அந்த அஸ்வத்தாமாவை ஒரு கை பாக்குறேன். வா ஜூட்டு. தன் வினை தன்னை சுடும். சீக்கிரம் வாங்க.
என்ன இது எஜமா சிலையா மாறிட்டாரு வாங்க இங்க இருந்து ஓடிடலாம் சீக்கிரம் வாங்க ஒரு பொடி பையன் நீ அஸ்வத்தாமா கண்ணுக்குள்ளேயே விரல விட்டு ஆட்டிட்டியா ராஜ் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிராத இனிமேதான் ஆரம்பம் Video by Vishwas.